அப்பா அடிச்சிட்டான். 3வது டைம் அது என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே படுத்துக்குச்சு. 3 டைம் தனக்கு முன்பாக இருக்கிற தேவ தூதனை தீர்க்கதரிசியால கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா சாதாரணமான கழுதை அந்த முன்னாடி நின்ன அந்த தூதனை கண்டுபிடித்தது. இந்த கழுதையை அதான் கேட்குது வாயை திறந்து, இத்தனை நாள் உன்னை சுமக்கிறேனே, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நான் இப்படி செஞ்சிருக்கிறேன்னா, உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கேன்னா? இல்லப்பா, நீ எனக்கு எதுவும் என்னமே எனக்கு இது வரைக்கும் இப்படி நீ பண்ணதே இல்லை. என்ன நான் நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒரு தூதன் இருக்கிறத நான் பார்த்துட்டேன். உன்னை கொல்றதுக்கு தான்ப்பா நிற்கிறாங்க, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அப்படி பண்ணினேன். இப்போதான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியினுடைய கண்களை திறந்தார். அப்போ நான் இயேசுப்பாவிட்ட நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிற நிறைய பேருடைய போட்டி சாதாரணமான மனிதர்களோடு அல்ல. ஆமென். பெரிய பெரிய தீர்க்கதரிசியை போல இருக்கிறவர்களோட, அறிவு படைத்தவர்களை போல, அவர்களுக்கு முன்பாக நீங்க ஒன்றுமே இல்லாம இருக்கலாம், அவங்க முன்னாடி நீங்க சாதாரணமானவர்களா இருக்கலாம். அவங்க பார்வைக்கு நீங்க வெறும் கழுத, அவங்க பார்வைக்கு நீங்க வெறும் சுமக்கிற நபர். இந்த தீர்க்கதரிசி அந்த கழுதையை இதுவரைக்கும் அப்படிதான் பார்த்தாரு. உனக்கு வேலை என்னப்பா, நீ சுமக்கிற வேலை தானே, உனக்கு வேற என்ன வேலை, நீ என்னத்தை பார்ப்ப, உன்னால எது பார்க்க முடியும், உன்னால ஒண்ணுமே பார்க்க முடியாது, நீ கழுத, நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு கிடக்குற, நீ எதுக்கு. அவனுக்கு பலன் இருக்கிறதுனால அடிச்சிட்டான், பலன் இருக்குதான். அதுக்கப்புறம் தடியினால அவன் அடிக்கிறான். அவனுடைய கோபம் அவனுடைய அடியை வாங்குற அளவுக்கு தான் அது கீழே இருக்குது. ஆனாலும் இப்போ ஆண்டவர் கண்ணை திறந்து ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு. நீ எவ்வளவு பெரியவனா வேணாலும் இருக்கலாம், உன் கைக்குள்ள அந்த கழுதை அடங்கி இருக்கலாம், ஆனா அந்த கழுதையின் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம், அந்த ஆகாது என்ற அந்த கழுதையின் மூலமா தான் கர்த்தர் பீலையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு பாதுகாப்பையே கர்த்தர் தர்றாரு. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகளே உன் நிமித்தமாய் தான் உன் குடும்பத்திற்கு பாதுகாப்பு, மகனே உங்க நிமித்தம் தான் உங்க குடும்பத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. பிழையாமை போல நிறைய பேர் அறியவே இல்லை, நிறைய பேருக்கு உங்க பவர் தெரியல, நிறைய பேருக்கு நீங்க எவ்வளவு தாளந்துன்னு தெரியல, நீங்க எவ்வளவு கமிட் பண்றீங்கன்னு தெரியல, நீங்க எவ்வளவு விட்டு கொடுக்குறீங்கன்னு தெரியல, நீங்க எவ்வளவு தாழ்ந்து போறீங்கன்னு தெரியல. ஆனா ஒரு நாள் கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி நீங்க வேல்யூபுல்லான ஒரு பர்சன் என்கிறத கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுடைய தகுதியை விட ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஆமென். யார் உங்களை தகுதி இல்லவர்கள் என்று நினைத்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தகுதியை காட்டிலும் நான் ஒரு பெரிய வேலையை உனக்காக நான் வைத்திருக்கிறேன். உங்க படிப்பை காட்டிலும் கர்த்தர் ஒரு பெரிய வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கொண்டே